ஜியோ ஹாட் ஸ்டார்ல எப்படி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். ஜியோ ஹாட் ஸ்டார் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து மை ஸ்பேஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே மேலே வந்து ஹெல்ப் அண்ட் செட்டிங்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அக்கௌண்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே இதில் வந்து மொபைல் சூப்பர் அதுக்கப்புறம் ப்ரீமியம் அப்படின்ற 3 டைப் ஆஃப் பிளான் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டைப்பில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1 மந்த்து 3 மந்த்து 1 இயர் அப்படின்ற மாதிரி தனித்தனி ஸ்ப்ரெட் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இதில் எந்த பிளான் நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிளானை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வந்து அங்கே யூபிஐ ஆப்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோனில் இருக்கக்கூடிய யூபிஐ ஆப்லாம் வந்து ஷோ ஆகும். அதில் எந்த யூபிஐ ஆப்பில் நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணி ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் செட் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்பை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மந்த்க்கான அமௌண்ட் வந்து பே ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா செட் ஆகி தான் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆக்டிவ் பண்ண முடியும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 மந்த்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே நெக்ஸ்ட் மந்த் உங்களோட பேங்க்லேருந்து அமௌண்ட் வந்து டெபிட் பண்ணிடுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படி வந்து உங்களுக்கு ஆட்டோ டெபிட் வந்து ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் செட் பண்ண உடனே இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவ் ஆன உடனே நீங்கள் போயிட்டு அந்த யூபிஐ ஆப்பில் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணிடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே டிடெக்ட் வந்து ஆகாது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ கீழே வந்து பே ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த யூபிஐ ஆப் கொடுத்தீங்களோ டேரெக்டாக உங்களுக்கு அந்த யூபிஐ ஆப் வந்து ஓப்பன் ஆகும். அங்கே பே அண்ட் செட் ஆட்டோ பேன்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட யூபிஐ நம்பர் என்டர் பண்ணதுமே உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆகிடும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டும் செட் ஆகிடும். அதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கு ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் ஸ்டார்ட் வாட்சிங் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜியோ ஹாட் ஸ்டாரை பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு ஜியோ ஹாட் ஸ்டாரில் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.